வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை தனது கொச்சி பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த குற்றத்திற்காகவும், போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பு வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியாகிறது மக்களே. இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொலி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை தற்போது அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்து புழல் சிறையில் அடைப்பதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பு வைத்திருந்த குற்றத்திற்காகவும், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை தனது கொச்சி பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். இந்த தகவல் ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் உதயநிதி அவர்களின் கொச்சி பண்ணை வீட்டை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில் தான் அதிரடியாக மாட்டியிருக்காரு உதயநிதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவரை சிறையில் அடைப்பதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் பல திமுகவின் முக்கியமான அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதிரடியாக உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் அதிரடி சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில் தான் இவ்வளவு பெரிய உண்மைகள் வெளிவந்திருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது. இந்த நிலைமையில் தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்கள் தற்போது கைது செய்யப்படுவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட்டில் தொடர்ந்து நம்ம என்ன நடக்குது, என்னென்ன அரசியல் அப்டேட் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது இது முழுக்க உண்மை தகவல் என்பது உறுதியாகிறது மக்களே. புழல் சிறையில் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.